ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு டீடைலிங்க்கு இவ்வளவு மெனக்கெட்டு இருக்காருடா டைரக்டர். சத்தியமாடா இவெல்லாம் சத்தியமா ரொம்ப நல்ல டைரக்டரா வருவான்டா. பண்ணிட்டான்டா டைரக்டர். ஆனா சத்தியமா என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அவன் வந்து நிக்கிறதுல இருந்து இப்ப ஞாபகம் 2 days ago அப்படின்றதுல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற ஃப்ரேம் வரைக்கும் டைரக்டர் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். எனக்கு என்ன சொல்ல வரேன்னு யோசிச்சேன். அது 2 பூ பார்த்தனே யோசிச்சிட்டேன். ஒரு பூ நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது டைரக்டர் எவ்வளவு லவ் பண்றான் அந்த பொண்ணு அவன் ஒய்ஃப்ன்றது எனக்கு ரொம்ப கிளியர் கட்டா இருந்துச்சு. நான் சத்தியமா நான் ரொம்ப சாரி ஸ்கிரீனிங் வராது, எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு அவ்வளவு வருத்தமா இல்ல, அப்போ எனக்கு வருத்தமா இல்ல. ஏன்னா வேலை முக்கியம் அப்படின்றது நீயும் புரிஞ்சுப்பேன்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ஆனா அன்னைக்கு ஸ்கிரீனிங் வர முடியல, அந்த டைரக்டர் நேர்ல பார்க்க முடியலன்றது உண்மையா நான் ஃபீல் பண்றேன் சத்தியமா. காஸ்டியூம் செலெக்ஷன்ல இருந்து இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அந்தந்த இடத்துல எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் எங்க நீட்டா இருக்கணுமோ, எக்ஸ்ட்ராவா எதுவும் இல்லாம அந்த 8.5 அந்த 1.5 எங்க குறையுதுன்றத நான் உங்ககிட்ட சொன்னேன். சின்ன இடத்துல இந்த போக்கஸ் இங்க மாத்தி இருக்கலாம், அந்த கிளாக் காட்டுமோ கட் பண்ணாம காட்டி இருக்கலாம், சில இடத்துல இருந்தது. எனக்கு ஒரு டவுட் அதை ஒண்ணு கேட்கணும். அந்த இது வண்டி போறது காட்டாங்க பத்தியா, அதாவது 4 டைம் போகுதுன்றது காட்டினாங்க. அது வந்து அட்லீஸ்ட் 1 வாட்டி இல்ல 2 வாட்டி 3 வாட்டி வச்சிருந்தா அது ஓகேவா இருக்கும்? 10 வாட்டி வச்சிருந்தாலும் ஓகே, அது பிரச்சனையே கிடையாது. எனக்கு அது மட்டும் ஒரு இது வந்துச்சு. கதை சின்னதா இருக்கும்போது உனக்கு இழுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கேப் தேவை. சோ அந்த கேப் ஃபில்லிங் தான் இதெல்லாம். அந்த சன்ரைஸ் சன்செட் அதெல்லாம் கேப் ஃபில்லிங் தான். அதே மாதிரி அந்த சன்செட் மேட்டரும் உனக்கு அவங்க யோசிச்சாங்களான்னு தெரியல. கடல்ல சன் செட் ஆகும்போது நீங்க 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்ல, அந்த மலையில சன்ரைஸ் ஆகும்போது அண்டர்ஸ்டாண்டிங் வரீங்க. சோ அதுவும் எனக்கு பார்க்கும்போது எனக்கு